அனைவருக்கும் ஆத்மீக வணக்கங்கள். அஸ்வத்தாமா சென்ற பதிவோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சென்ற பதிவை பார்க்காதவங்க இதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை தொட்டு அந்த சென்ற பதிவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரியும். போர்க்களத்தில் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற துரியோதனனை பார்க்க போகிறார் அஸ்வத்தாமா. கொல்லுறதுக்கு, அதாவது பஞ்சபாண்டவர்களை கொல்வதற்காக அனுமதி கேட்கிறார். அதன் அடிப்படையில் துரியோதனன் இவரை படைத்தளபதியாக அறிவிக்கிறார். மரணப்படுக்கையில் இருக்கும்போது கூட அதை கேட்டுவிட்டு அந்த அனுமதியை பெற்று பதுங்கி இருந்து தாக்குவதற்காக பஞ்சபாண்டவர்களும் அவர்களின் புதல்வர்களும் அவர்களுக்கு துணையாக நிற்பவர்களெல்லாம் தூங்குகின்ற கூடாரத்தை நோக்கி இரவு பதுங்கி இருந்து தாக்கும் நோக்கத்துடன் அங்கு வருகிறார். இங்கு வரும்போது அங்கு காவலாக நிற்கிறது ஒரு பூதம் போன்ற ஒரு பெரும் உருவம். அந்த பெரும் உருவத்தை எதிர்கொள்வதற்காக சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறார். சிவபெருமானும் அவர் முன் தோன்றுகிறார். இதுதான் சென்ற இதோட கடைசியாக சொல்லியிருப்போம். அதை தொடர்ந்து இனி நீங்கள் கேட்க போகிறீங்க. துரியோதனனிட்ட அனுமதி வாங்கி பாண்டவர்களையும் அவர்களுக்கு துணை நிற்கிறவர்களையும் கொல்வதற்காக அஸ்வத்தாமா போர்க்களத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிறார். அவருடைய திட்டமே பதுங்கி பதுங்கி போய் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது கொல்றது தான் திட்டம். இல்லைன்னா எல்லாரையும் ஒன்றா எதிர்கொள்ள முடியாது என்கிற ஒரு நோக்கம்தான். அதை அப்படி பதுங்கி கொள்றதுக்கு அவர் திட்டம் திட்டுறார். அது போர் முறைக்கு எதிரானாலும் அவர் அதுக்கு திட்டம் தீட்டி மெதுவாக கூடாரத்தை நெருங்கும் போது தான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரு பெரிய உருவம் அந்த கூடாரங்களுக்கு காவலாக நிற்கிது. அந்த உருவத்தை பார்த்ததும் அஸ்வத்தாமா கொஞ்சம் அசந்து தான் போகிறாரு. ஏன்னா மிகப்பெரிய உருவமாக இருக்குது. இடுப்பில் புலித்தோல் கட்டி இருக்குது. மார்பில் பாம்பை பூணூலை அணிஞ்சிருக்கு. முகம் பார்க்க சைக்காத கோரத்தோட பெரிய கோரை பற்களோட மிகப்பெரிய நகங்களும் மேல் முழுக்கனும் முடியுமா பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே சகிக்க மாட்டேங்குது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இதை எப்படி தாக்கி அழிக்கிறது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த உருவத்திலிருந்து நிறைய கிருஷ்ணர்கள் வெளியே வந்து அந்த சுற்றுப்புறத்தை எல்லாம் நிறைக்கிறாங்க. அப்போது அஸ்வத்தாமாவுக்கு ஒன்று புரியுது. இது வெறும் உருவம் அல்ல, இது மிகப்பெரிய சக்தி கொண்டது. அதனால் இதை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழியை தேடித்தான் ஆகணும் அப்படின்னதும் அவருக்கு உடனே அவருடைய இஷ்ட தெய்வமான சிவபெருமானை ஜெபிக்கிறது தான் ஒரே வழின்னு முடிவெடுத்து சிவபெருமானை அங்கேருந்து ஜெபிக்கிறார். இவரோடு ஜெபிக்க ஆரம்பித்ததும் சிவபெருமானுடைய அம்சமாகிய அஸ்வத்தாமாவின் பிரார்த்தனைப்படி உடனே சிவபெருமானும் அங்கு காட்சி தருகிறார். காட்சி தந்து என்ன சொல்கிறார்? அஸ்வத்தாமா, என்னுடைய பக்தர்களில் சிரேஷ்டரான உயர்ந்த பக்தன்தான் கிருஷ்ணர். அவருக்காகத்தான் பாண்டவர்களையும் மற்றவர்களையும் நான் இந்நேரம் வரை காப்பாற்றி கொண்டிருந்தேன். அதனால்தான் உங்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. ஆனால் இன்று பாஞ்சாலரின் காலம் முடிகிறது. அதை உன் வழியாக நிறைவேற்றப் போகிறேன். உன் விருப்பம் போலவே நடக்கட்டும் அப்படின்னு சிவபெருமான் அஸ்வத்தாமாவனுக்கு ஆசி வழங்குறாரு. ஆசி வழங்கினதோடு நிற்காம மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு வாளையும் அஸ்வத்தாமாவுக்கு கொடுக்குறாரு. அந்த வாள் கையில் கிடைச்சதும் அஸ்வத்தாமாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த வாளால் அந்த எதிர்த்து நிற்கிற அந்த பூதத்தை போரிட்டு அழிக்கிறாரு நம்மளுடைய அஸ்வத்தாமா. அழிச்சிட்டு கூடாரத்துக்குள்ளே நுழைகிறாரு. இங்கே கூடாரத்துக்குள்ளே நுழையும் போது அஸ்வத்தாமாவுக்கு தெரியாது. பஞ்சபாண்டவர்கள் உட்பட ஒரு சிலரை கிருஷ்ணர் ஏற்கனவே மோகன நதியோரம் அழைச்சிட்டு போனதுங்கிறது அஸ்வத்தாமாவுக்கு தெரியாது. அதனால் மற்றவங்க எல்லாம் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நிலவின் ஒளி வேற இருக்குது. கூடாரத்தில் மங்களம் தான் தெரியுது. அஸ்வத்தாமா முதலில் தேடினது தன்னுடைய தந்தையை கொன்ற திஷ்டதுய்மனை தான் தேடுகிறார். கூடாரத்தில் சின்னதாக நிலவொளி மட்டும்தான் இருக்குது. அந்த சின்ன வெளிச்சத்தில் தன்னுடைய அப்பாவை தான் நேசித்த தன்னுடைய நேசத்துக்குரிய அப்பாவை கொன்ன திஷ்டதுய்மனை மிக கோபத்தோடு தேடுறாரு அஸ்வத்தாமா. ஆனால் கூடாரத்திற்குள்ளே கிருஷ்ணரும் அவர் கூட போனவர்களையும் தவிர மற்றவர்கள் தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இது அஸ்வத்தாமாவுக்கு தெரியாது. பாண்டவர்கள் எல்லாம் வெளியே போயிருக்கிறாங்கங்கிற விவரம் அஸ்வத்தாமாவுக்கு தெரியாது. அஸ்வத்தாமா முதல்ல தேடுறது யாருன்னா தன்னுடைய அப்பாவை கொண்ட திஷ்டதுய்மனை தேடுறாரு. தேடி மிக கொடூரமாக கொல்றாரு அஸ்வத்தாமன் திஷ்டதுய்மனை. அதுவும் எப்படி கொல்றாருன்னா, குருவை கொன்ற உனக்கு ஒருபோதும் ஒரு சொர்க்கத்திலும் அனுமதி கிடைக்காது. நீ துஷ்டன், நீ நீஜன், உன்னை நான் ஆயுதங்களால் கொல்ல மாட்டேன், ஆனால் உன்னை கொடுமையாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியே முடியை பிடிச்சி தரையில் போட்டு மிதித்து தரையோட சேர்த்து சவுட்டி அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக படுகாயம் அடைய வச்சு மிக சித்திரவதை பண்ணி அங்கே கொல்றாரு. கொன்று அதுக்கப்புறம் அங்கே தூங்கிட்டு இருக்கிற எல்லாரையும் வாளால் வெட்டி வீழ்த்துறாரு. அவர் வெட்டி வீழ்த்தும் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, பஞ்சபாண்டவர்களுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட பஞ்சபாண்டவர்களுடைய முகவடிவை ஒத்தவர்கள். அவர்கள் பார்க்கறதுக்கு இளமையும் முதுமையும் உள்ள வித்தியாசமே தவிர முகவடிவு கிட்டத்தட்ட ஒன்று மாதிரியே இருக்கும். இது கூடாரத்தில் மங்கலான நிலவொளியில் தூங்கிட்டு இருந்த உபபாண்டவர்களை பார்த்தப்போ இந்த நம்மளுடைய அஸ்வத்தாமா என்ன நினைக்கிறாருன்னா, இதுதான் பாண்டவர்கள் அப்படின்னு நினச்சி தான் அவங்க தலையை அவர் வெட்டுறாரு. அங்கே இருந்ததும் 5 பேர் தான் இருக்கிறதுனால அவங்க வெட்டிட்டார்.
வெட்டி எல்லாம் முடித்து வெளியில் வந்து மறுநாள் தான் அவருக்கு தெரியுது நான் கொன்னது வந்து உபபாண்டவர்களை, அதானது பாண்டவ புத்திரர்களை தான் கொன்னனே ஒழிய பாண்டவர்களை அல்ல அப்படின்னு அவருக்கு பிறகு தான் தெரியுது. இவர் எல்லாரையும் கொன்று முடிச்சுட்டு வெளியே வரும்போது இதில் யாருக்கும் தெரியாமல் திருஷ்டதூமியனுடைய சாரதி ஒருவாறு உயிர் தப்பி ஓடிடுறாரு. அவர் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் இருந்ததில் உயிர் தப்பிச்சு ஓடுறவர். அவர் நேர எங்கே போகிறாருன்னா அந்த மோகன நதியோரம் கிருஷ்ணனுடைய சென்ற பாண்டவர்களையும் கிருஷ்ணரையும் தேடி ஓடி அங்கே போய் விஷயத்தை சொல்கிறாரு. நேற்றைக்கு இரவு அஸ்வத்தாமார் அங்கே வந்திருந்தான், வந்து எல்லாரையும் கொண்டுட்டான், நான் மட்டும்தான் கிருஷ்ணனுடைய அருளாலையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நிற்கிற பாஞ்சாலி தலை சுற்றி கீழே விழுந்துடுறாப்புல. கீழே விழுந்த பாஞ்சாலி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் முதல்ல கேட்குறது அஸ்வத்தாமாவான கொன்று எனக்கு அவன் நெத்தியில் இருக்கிற அந்த சூடாமணி அல்லாது முத்துமணியை எனக்கு கொண்டு வாருங்க அப்படின்னு ஆணையிடுறான். இதை கேட்டுட்டு கிருஷ்ணர் புன்னகையோடு பேசாமல் நிற்கிறாரு. பீமன் உடனே, அதானது பாஞ்சாலி மேலே எப்போதுமே ஒரு அதீத பற்று கொண்டவன் நம்மளுடைய பீமன். எதுக்கு பாஞ்சாலி என்ன சொன்னாலும் அதை உடனே செய்கிறதுக்கு தயாராகிறதும் முன்னணியில் வந்து நிற்கிறதும் நம்மளுடைய பீமன் தான். இந்த முறையும் பீமன் உடனே பாஞ்சாலுடைய கோபத்தை தீர்க்கிறதுக்காக நம்மளுடைய அஸ்வத்தாமாவை கொல்றதுக்காக உடனே புறப்படுறான். பீமன் புறப்படுறதும் பீமனுக்கு ஆபத்து வரக்கூடும் அப்படின்னு கிருஷ்ணர் நினைக்கிறார். ஏன்னா அஸ்வத்தாமாவை பற்றி உள்ள அஸ்வத்தாமாவுடைய சக்தியும் திறனும் எல்லாம் நன்கு தெரிந்தவர் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணர் தான். அதனால் கிருஷ்ணர் உடனே என்ன பண்ணுறாரு, பீமனை பின்தொடர்ந்து அர்ஜுனனையும் கூட்டிகிட்டு உடனே வர்றாரு. இவங்க வர்றதை பார்த்து மற்ற பாண்டவர்களுடைய மற்ற சகோதரர்களும் பின்தொடர்ந்து வர்றாங்க. இவங்க தேடி தேடி பீமன் கடைசியில் வந்து நம்மளுடைய அஸ்வத்தாமாவனை கண்டுபிடிக்கிறார். அஸ்வத்தாமாவனை கண்டுபிடிச்சு முன்னாடி போய் நிற்கும்போது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக எல்லாரும் அங்கே வந்து சேரவும் அஸ்வத்தாமா இதை பார்த்ததும் எல்லாரும் ஒன்றா நிற்கவும் எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு பயம் அஸ்வத்தாமாவுக்கு வருது. இவங்களை எல்லாரையும் ஒன்றா சமாளிக்கிறது பெரிய கஷ்டம்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு வகையில் சிறந்தவர்கள், மிகப்பெரிய யோத்தாக்கள். இனி இவங்களை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற ஒரு பயம் வரவும் அஸ்வத்தாமா வேறு வழி இல்லாமல் உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தந்தை தனக்கும் அர்ஜுனனுக்கும் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரே ஒரு ஆயுதம், உலகில் மற்ற யாருமே பயன்படுத்தாத அந்த பிரம்மசிரசங்கிற ஆயுதத்தை பயன்படுத்த முடிவெடுத்து அந்த ஆயுதத்தில் உள்ள சிறப்பு என்னென்னா, அந்த ஆயுதம் நீங்கள் ஒரு புல்லையோ ஒரு கம்பையோ ஒரு கொம்பையோ எதை வேணுமானாலும் தன்னுடைய அந்த மந்திர சக்தியால் அதை வந்து அந்த ஆயுதமாக மாற்ற முடியும், பிரம்மசிரசங்கிற ஆயுதமாக மாற்ற முடியும். இங்கே ஒரு அருவம்புல்லை எடுத்து நம்மளுடைய அஸ்வத்தாமா அப்படி பிரம்மசிரசங்கிற ஆயுதமாக மாற்றி, அதானது பிரம்மசிரசங்கிற ஆயுதத்தை வில்லில் பூட்டி பாண்டவாயா என்கிற உச்சரித்தபடி அஸ்வத்தாமா அந்த அம்பை அனுப்புகிறாரு. அந்த அம்பை அனுப்புனதும் ஆகாயத்தில் இந்த உலகத்தையே எரிக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட அக்னி ஆகாயத்தில் தோன்றியதா நம்மளுடைய மகாபாரதம் சொல்லுது. அதானது இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லணும்னா அது ஒரு அணு ஆயுதமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோன்றுது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னு வர்ணிக்கப்படுது மகாபாரதத்தில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அர்ஜுனன் கிட்ட, நீயும் உனக்கு தெரியும் இல்லையா, அதனால் நீயும் அந்த பிரம்மசிரசங்கிற ஆதியத்தை அனுப்பு அப்படின்னு சொன்னதும் அர்ஜுனனும் அனுப்புகிறாரு. ஆனால் அர்ஜுனன் வில்லில் அந்த பிரம்மசிரசங்கிற ஆயுதத்தை பூட்டிக்கிட்டு எப்படி ஜெபிக்கிறாருன்னா, அஸ்திரத்தால் அடங்கட்டும், ஆச்சாரிய புத்திரனுக்கும் எங்களுக்கும் சொஸ்தி என்று கூறியவாறு தான் அனுப்புகிறான். அதானது ஆயுதம் அந்த ஆயுதத்தோட மோதி இருண்டுமாக அழியட்டும், குருபுத்திரனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, எங்களுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது. இங்கே குருபுத்திரன்னு சொல்கிறது வந்து அஸ்வத்தாமாவை தான், ஆகக்கூடாது, இந்த ஆயுதத்தால் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அவங்க அனுப்புகிறாரு. இதில் ஒரு விசேஷம் என்னவென்னா, இந்த ஆயுதத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும் போதே, அதுவும் யாருக்கும் கற்றுக் கொடுக்காத இந்த ஆயுதத்தை கற்றுக் கொடுக்கும் போதே நம்மளுடைய துரோணாச்சாரியர் மகனாகிய அஸ்வத்தாமானுக்கும் குரு சிஷ்யனாகிய அர்ஜுனனுக்கும் என்ன சொல்கிறாருங்கன்னா, இதை ஒருபோதும் மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவு கொடூரமான ஆயுதம் அப்படின்னு சொல்லித்தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாரு. இங்கே அஸ்வத்தாமா அந்த விதியை மீறி தான் தப்பிக்கிறதுக்காக அல்லது எதிரி மீதில் உள்ள கோபத்திலேயோ இல்லை எதிரியை மொத்தமாக அழிக்க வைங்கிற ஒரு உத்தேசத்திலேயோ அந்த ஆயுதத்தை பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணனுக்கும் எதிராக பயன்படுத்துகிறார். ஆனால் அதே நேரம் அர்ஜுனன் பயன்படுத்தினது எப்படின்னா, அஸ்வத்தாமா அனுப்பின ஆயுதத்துக்கு எதிராக தான் இதை பயன்படுத்துகிறாரு, ஆட்களுக்கு எதிராக இல்லை. இங்கேயும் போர் தர்மத்தையோ அல்லது நீதிமானாக அர்ஜுனன் நிற்கிறான், அஸ்வத்தாமா வந்து இங்கே தவற செஞ்சு நிற்கிறாரு. இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ரிஷிமார்களும் தேவர்களும் குருக்களும் எல்லாமே பயந்துடுறாங்க. ஏன்னா இந்த இரு ஆயுதத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க அவங்க. இது ரெண்டும் ஒன்னோடு ஒன்று மோதுனா உலகமே அழியிற அளவு சக்தியான வெப்பம் வெளிப்படும், தீ வெளிப்படும், உலகமே கருகி போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பயந்து நடுங்குறாங்க ரிஷிகளும் எல்லாரும். இதுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவர்களை நெருங்கி அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாப்புல, நீங்கள் 2 பேரும் அனுப்பின ஆயுதத்தை அவங்க திருப்பி பெற்றுக்கணும், நீங்கள் அந்த ஆயுதம் மோதக்கூடாது, மோதுனா பூமி தாங்காது அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, நான் அனுப்பின ஆயுதத்தை நான் திருப்பி எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அஸ்வத்தாமா அனுப்பின ஆயுதம் வந்து எங்களை தாக்காமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். இப்போ முனிமார்கள் சொல்கிறாங்க, இந்த ஆயுதம் வந்து ஒன்றுக்கொன்று மோதி கீழே விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல 12 ஆண்டுகள் மழையே பெய்யாது, புல் பூண்டுகள் முளைக்காது. அங்கே பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே வந்து ஊனம் உள்ளவர்களாகவும் ஒழுங்கான வடிவம் இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க. அதனால் மக்கள் ஒன்றும் செயலற்று போவாங்க, அப்படியே இருந்து மாண்டு போவாங்க. அதனால் யாகங்கள் நடக்காது, யஜ்ஞங்கள் நடக்காது, ஆகையால் மழைகளும் பெய்யாது. அதனால் பூமி எப்போவுமே நாசமடையும், பிறகு சர்வநாசத்தில் அது முடியும். அதனால் அப்படி ஒன்று நடக்கவே கூடாது, பின் வாங்கித்தான் ஆகணும், அல்லது நீங்கள் திரும்ப பெற்று தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் உடனே அதுக்கு சம்மதம் சொல்லி திரும்ப பெறுறதுக்கு தயாராகிறாரு. ஆனால் அஸ்வத்தாமாவுடைய ஆயுதத்தை திரும்ப பெறுறதுக்கு அஸ்வத்தாமாவால் முடியல. ஏன் முடியலைன்னா, இந்த ஆயுதத்தை திரும்ப பெறணும்னா எய்தவன் நீதிமானும் நியாயமான காரணத்துக்காகவும் நியாயமான வழியிலும் அதை செலுத்தியவனாக இருக்கணும். இங்கே அஸ்வத்தாமா அந்த விதியை ஏற்கனவே மீறினதுனால இப்போ இந்த ஆயுதத்தை திரும்பி பெறதுக்குள்ள தகுதி இல்லாமல் முடியாமல் தவிக்கிறார் அஸ்வத்தாமா. அதே நேரமும் அர்ஜுனன் தன்னுடைய ஆயுதத்தை திரும்ப பெற்றுக்கிட்டார். இப்போது இந்த ஆயுதத்தை திரும்ப பெறதுக்காக இப்படி ஓடி வந்த ரிஷிகள்கிட்டயே கேட்குறாரு, நீங்கள் எனக்கு வந்து துணை புரியுங்க, இந்த ஆயுதத்தை திரும்ப பெறதுக்கு நான் வந்து பெற முயற்சிக்கும் போது அது வந்து எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரிஷிகள் சொன்னாப்புல, நாங்கள் வந்து இந்த ஆயுதத்தை திரும்பி பெறது வந்து சாத்தியம் இல்லை, வேணும்னா நாங்கள் எல்லாம் ஒன்று சேரோம், திசை திருப்புவதற்காக நாங்கள் ஒத்துழைக்கிறோம், நீ அதனால் ஏதாவது ஒரு ஆபத்தில்லாத ஒரு திசையை பார்த்து அதை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ண அப்படின்னதும் இந்த அஸ்வத்தாமா என்ன செய்கிறான் தெரியுமா? அதானது போரில் இறந்த அர்ஜுனனுடைய மகனாகிய அபிமன்யுடைய மனைவி, இளம் மனைவி, 18 வயதான பெண், அந்த பெண்ணிற்கு கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அவங்க. அப்போது இன்னி பாண்டவர்கள் கிட்டத்தட்ட பாண்டவர்களுடைய எல்லா சந்ததிகளும் இறந்தாச்சு, பாண்டவர்கள் மட்டும்தான் மிச்சம். இன்னி பாண்டவர்களுடைய வாரிசுன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டால், இறந்து போன அபிமன்யுடைய மனைவி வயிற்றில் இருக்கிற அந்த கரு, அதானது அந்த குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை தான் பிறகு பரீட்சித் மகாராஜாவாக வந்ததுங்கிறது வேறு கதை. ஆனால் இந்த கருவை கொல்றதுக்காக என்ன பண்ணுறாரு அஸ்வத்தாமா, அந்த பிரம்மசிரசங்கிற ஆயுதத்தை திசை திருப்பும் போது அந்த பெண்ணோட வயத்தில் திசை திருப்பி அபிமன்யோட மனைவி உத்ராவோட வயிற்றை நோக்கி அந்த ஆயுதம் பாயுது. இதை பார்த்துக்கிட்டு நிற்கிற கிருஷ்ணனுக்கு கோபம் தாங்கவே முடியல. நீ ஒரு சிசுவை, அதானது ஒரு குழந்தைய கொல்ற அளவுக்கு இவ்வளவு நீஜனா, உலக நீதியே அர்த்தமற்றவனாக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணன் கோபத்தோட எல்லைக்கே போறாரு. கிருஷ்ணன் கடும் கோபம் கொண்டு அஸ்வத்தாமான சபிக்கிறாரு, நீ பாலகாதகன், அதானது குழந்தைகளை கொல்பவன், குழந்தையை கொல்பவனும் துஷ்டனும் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. அறிவில் சிறந்தவர்கள் உன்னை பாவி என்று தான் சொல்வார்கள். உனக்கு மக்களின் மத்தியில் இருப்பிடம் கிடைக்காது, உன் உடம்பில் சகல நோய்களும் உன்னை தீண்டும், நீ சகல நோய்களுக்கும் ஆளாவாய். இப்படி 3000 ஆண்டு காலம் இப்படியே பூமியில் அலைந்து திரிவாய், உனக்கு மரணமே இருக்காது. உன்னால் கொல்லப்பட்ட அந்த கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தையை நானே வாழ வைப்பேன், அவர்களுக்கு மறு உயிர் கொடுத்து உயிர்த்தழ வைப்பேன். நீ பார்க்கும்போதே அவன் வளர்ந்து குருகுலத்தின் அரசனாகி புகழ் பெறுவான் என்று கிருஷ்ணர் வந்து அந்த கோபத்தில் அஸ்வத்தாமன்கிட்ட சொல்கிறவல்ல, நீ அதனால் மரணம் இல்லாமல் இந்த கஷ்டங்களையும் நோய்களாலேயும் காயங்களாலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்க்கை முழுவதும் ஓடுவா, அது எவ்வளவு 3000 வருஷத்துக்கும் மேலா நீ வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு சாபம் போடுறார். இப்படி தான் நம்முடைய அஸ்வத்தாமா சிரஞ்சீவியாக மாறுறதுக்கு காரணமாகிறார். அதனால தான் இன்னைக்கும் அஸ்வத்தாமா அலைந்து தெரிந்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சாபத்தின் முடிவில் அஸ்வத்தாமாவா நெற்றியிலிருந்து அந்த முத்துமணி அல்லது சூடாமணியை பிரித்தெடுக்கிறார்கள் யாரு? நம்மளுடைய அர்ஜுனனும் கிருஷ்ணரும். அர்ஜுனன் அதை பிடித்து எடுக்கும்போது நிறைய போராடி பார்க்குறாரு நம்மளுடைய அஸ்வத்தாமன் அந்த சூடாமணியை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் முடியல. கடைசியில் அவங்க அதை எடுத்து அந்த சூடாமணியோட திரும்பி பாஞ்சாலிக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சூடாமணி இழந்ததோடைய அஸ்வத்தாமாவனுடைய சக்திகள் எல்லாம் இழந்து உடம்பு முழுவதும் ஏற்கனவே வாழ்வீச்சினால் பட்ட காயங்கள் எல்லாம் உடனே தொற்றிக்கிடுது. பல நோய்களும் அஸ்வத்தாமாவுக்கு வருது. அந்த நோய்களோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாரு. அப்போது கிருஷ்ணர் அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் வருவேன், நான் இனி கல்கியா இந்த பூமியில் வரும்போது நீ அப்பவும் இந்த பூமியில் இருக்கணும். அப்போ உனக்குடைய இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து உனக்குடைய சூடாமணியை நான் திருப்பி தருவேன், அதானது முத்துமணியை திருப்பி தருவேன். அப்போது உனக்கு இழந்து போன இந்த சக்தியும் தேஜஸும் அழகும் எல்லாமே உனக்கு திருப்பி, அதுவரையும் நீ இந்த கஷ்டங்களை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமாவனவர்கிட்ட பிரிஞ்சு பாண்டவர்களோடு சேர்ந்து சூடாமணியோட பாஞ்சாலியை பார்க்குறதுக்கு அவங்க எல்லாம் போகிறாங்க. அஸ்வத்தாமாவன் செய்வதறியாது திகைத்தபடி அந்த இடத்துல நிற்கிறாரு. அஸ்வத்தாமனை பற்றி இன்னும் நிறைய சொல்ல இருந்தாலும்
இப்போதைக்கு இந்த பதிவை இங்கே முடிக்கிறேன். இனி அடுத்தொரு கதையோடு மீண்டும் வருகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பதிவு பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு உற்சாகத்தை தரும்.